கணேசன் ஓய்வு பெற்ற பிறகும் மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இருக்கும் தனது வங்கிக்கு மாதம் ஒரு முறையாவது போய் வர தவறுவதும் இல்லை. உள்ளே போக நேரம் இல்லாவிட்டாலும் வாசலில் கிழக்கு புறமாக பேக் ரீப்பர் கடை போட்டிருக்கும் அந்த சிவகங்கை மாவட்ட வாலிபரிடம் நலம் விசாரிக்காமல் வரமாட்டார். கடைக்கு வருபவர்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முன்னாள் வங்கி அதிகாரி இந்த இளைஞனிடம் வந்து நலம் விசாரித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து சில நேரம் இருவரும் பேப்பர் கப்பில் தேநீர் அடைந்து கொண்டு நாட்டு நடப்புகளை எல்லாம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவரது செயல் வங்கியில் இருக்கும் பழைய ஊழியர்களுக்கு ஆச்சரியமாக இருக்காது. ஒரு நாள் ஒரு புதிய ஊழியர், என்ன விஷயம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்களே என்று பழைய ஊழியரிடம் விசாரித்துள்ளார். அப்போதான் அந்த பழைய கதை மீண்டும் வெளிவந்தது. 2 வருடங்களுக்கு முன்பு கணேசன் இந்த கிளை மேலாளராக இருந்தபோது ஒரு நாள் சாயந்திரம் பணமெல்லாம் உரிய இடத்தில் வைத்துவிட்டு அன்றைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்ப தயாரானார்கள் மேலாளரும் உதவி மேலாளரும் காசாளரும் ஒரு கடைநிலை ஊழியரும். கடைநிலை ஊழியர் வெளி சட்டரை கீழே இழுத்துவிட்டு பூட்டிவிட்டு அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. எல்லோரும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி கதவை மூடிவிட்டு ஷட்டரை கீழேயும் இழுத்தார். இந்த எடைகூடிய ஷட்டர் இல்லைன்னா கடைநிலை ஊழியர் உதவியின்றி பூட்டிட்டு போய்விடலாம். வீட்டுக்கு போகும் அவசரத்தில் மேலாளரான கணேசன் டாய்லெட்டுக்குள் இருந்ததை அவர்கள் அறியவில்லை. கணேசன் இல்லை என்றவுடன் ஏற்கனவே கிளம்பி பின் தெருவிலுள்ள கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருப்பார் என நினைத்தார்கள். வாரம் ஒரு நாள் சாயந்திரம் நேரம் கணேசன் கோயிலுக்கு போவார் என்பது அனைவரும் அறிந்ததே. டாய்லெட்டிலிருந்து வெளிவந்த கணேசன் ஹாலுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் இருந்த அறை வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்ததை கண்டு நெற்றியிலும் பின் மண்டையிலும் வேர்வை வழிய மனம் நொந்து போனார். மொபைல் கூட அவரது மேஜை டிராயிற்குள் தான் வைத்திருந்தார். டாய்லெட்டுக்கு போகும்போது அவர் மொபைலை தூக்கி செல்வதில்லை. உள்ளே விழுந்தால் எப்படி எடுப்பதுன்னு பயந்தே மொபைலை எடுத்து போகவும் மாட்டார். இன்னும் 2 நாள் வங்கி விடுமுறை வேறு, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. எப்பவும் 2 நாட்கள் தொடர் விடுமுறை வந்தால் சந்தோஷப்படும் கணேசன் இன்று எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் நிலையில் இருந்தார். ராத்திரி 10 மணி வரை மனைவியும் இவரை தேட மாட்டார். மனைவிக்கு இவர் நண்பர்கள் பேருதான் தெரியும், அவர்களின் மொபைல் எண்கள் தெரியாது. கிளை எண்ணை தேடி அடித்தாலும் அது ஹாலிலும் மேலாளர் அறையிலும் தான் உள்ளது. தான் இதே மாதிரி படித்த கதைகளெல்லாம் இந்த நேரம் யாபத்துக்கு வரணும். குடிக்க தண்ணீர் கூட கிடையாது. டாய்லெட் வசதி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. சாப்பிட ஒன்றும் கிடைக்காது. இவருக்கு லோ சுகர் வேற. சாப்பிடலனா உயிர் போர் நிலைமை ஏறக்குறைய. அங்கு ஒரு எலிதான் இவருக்கு துணை. அங்கும் இங்கும் அவரை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருந்தது. காவல் கோட்டம் கதையில் பஞ்சத்தில் மக்கள் எலியை பிடித்து சாப்பிட்ட கதையை படித்திருந்தது வேறு மனதில் வந்து கிளியூட்டியது. வாழ்க்கையில இந்த மாதிரி அவதிப்பட்டதும் இல்லை. என்னடா சோதனைன்னு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். யாராவது காப்பாற்றுவார்களா, என்ன சான்ஸ் என யோசிக்க ஆரம்பித்தார். தெளிவா யோசிக்க கூட முடியல. படித்த படிப்புகள் எல்லாம் அந்த நேரம் உதவிக்கு வரவும் இல்லை. அப்போது வெளியே பேக் ரீப்பர் கடைக்கார இளைஞர் கடைநிலை ஊழியரிடம், எங்கே மேனேஜர் சாரு, எனக்கு கையை காட்டாமலோ குட் நைட் சொல்லாமலோ போக மாட்டாரே, இன்னைக்கு அவர் வெளியே வந்த மாதிரி தெரியலையே என்றார். தினமும் காலையும் ராத்திரியும் நான் அவருக்கு விஷ் பண்ணுவேனே, அவரும் சிரிச்சுக்கிட்டே விஷ் பண்ணுவாரே என புலம்பினார். உதவி மேலாளருக்கு இப்போது சந்தேகம் வந்துவிட்டது. டாய்லெட்டுக்கு போயிருப்பாரோ சந்தேகமா கடைநிலை ஊழியரிடம் கேட்டார். கடைநிலை ஊழியரோ எப்படா வீட்டுக்கு போவோம்னு ஓடுறதிலேயே குறியா இருந்தார். இருந்தாலும் மேலாளர் பெரிய ஆள் வேற, அதிகாரம் நிறைந்தவர் வேற, தன்னை என்ன வேணுனாலும் பண்ணலான்னு அரைகுறை மனதுடன் இறங்கி ஷட்டரை மேலேற்றினார். அன்று கடைநிலை ஊழியருக்கு கிடைத்த டோஸை வாழ்நாள் பூராக மறக்கவே மாட்டார். வெளிவந்த மேலாளர் எப்படி மீண்டும் கதவை திறந்தனர் என்று கேள்விப்பட்டதும் கடைக்கார இளைஞனை கட்டி பிடித்து முத்தம் ஒன்றுதான் கொடுக்காத குறை. கணேசனுக்குத்தானே அந்த 5 நிமிடம் தன் வயிற்று எப்படி கலங்கியது என்று தெரியும். அடுத்தவர் விஷுக்கு பதில் மரியாதை செலுத்தும் தம் குணம்தான் அந்த சிவகங்கை இளைஞர் மூலம் 2 நாள் அவதியிலிருந்து காப்பாற்றியது என்பது பெரிய ரிலீஃபாக இருந்தது. அக்பர் பீர்பால் கதையில் அக்பருக்கு காட்டில் கிடைத்த டாய்லெட் விடுதலை போன்றிருந்தது கணேசனுக்கு இதெல்லாம் அக்பர் போல அவதிப்பட்டவர்களுக்கு தான் புரியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.